ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் 39 செக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ 40வது செக்ஷனை பார்க்கோம். 40வது செக்ஷனுங்கிறது கண்டிஷன்கள் போடுவதை பற்றி சொல்லுவான். ஒருத்தன் எழுதி கொடுக்கும்போதே நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படிங்கிறது சில கண்டிஷன்கள். பேர்டன் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் யூஸ் ஆஃப் லேண்ட். ஒரு நிலத்தை கொடுக்கும்போதே அதில் நீ இதை செய்யாத அப்படிங்கிறத சொல்லு. அப்போ அந்த கண்டிஷன்ஸ் ரெண்டு விதமாக வரலாம். அது எப்படின்னா பாசிட்டிவ் கோவனன்ட் அண்டு நெகட்டிவ். இதை செய்ய அப்படிங்கிறது சொல்லுது வேற, இதை செய்யக்கூடாதுன்னு வேற. ஒரு இடத்துல பக்கத்து இடத்த விற்காரு, நீ இதில் வீடை கட்டிக்கோ, ஒரு 5 அடி இடம் போட்டு கட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்றும் பாசிட்டிவ். நெகட்டிவ் இதை செய்யாதான். அதில் வீடு கட்டக்கூடாது. எதில்? அந்த 10 அடி இடத்துல வீடு கட்டக்கூடாது. இல்லை 5 அடி இடம் போட்டுட்டு அதில் வீடு கட்டக்கூடாது. நெகட்டிவ். அதுலேயே அதில் ஒரு சின்னதாக கழிவு நீர் போகிறதுக்கு நீ அதில் ஒரு பாதை வைக்கணும், அதை நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் கோவனன்ட். ரெண்டு விதமாக இருக்கு. நம்ம செக்ஷன் 11 பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு இடத்த விற்கும்போது அது சம்மந்தமாக நீ அதில் ஏதாவது செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிங்க, அதோட யூசேஜில் கண்டிஷன் போட்டிங்கன்னா செல்லாதுன்னு செக்ஷன் 11 சொல்லுவாங்க. இங்கே செக்ஷன் 40 வரும்போது நீ ஒரு கண்டிஷன் போட்டேன்னா அது எல்லாருக்கும் பொருந்துங்க மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். எப்படின்னா என்ன கண்டிஷன்? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கண்டிஷன் போட்டால் அது ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், ப்ரிவிட்டி ஆஃப் எஸ்டேட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு. சம்மந்தப்பட்டவங்க தான் அதுக்கு செய்யணும். இப்போ பிக்கு இடத்த கொடுக்கையில் இந்த இடத்துல நீ வீடு கட்டாத, காலி இடமா வச்சிரு, ஒரு தோட்டமாக போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்காருன்னா ஏக்கும் பிக்கும் தான் அங்கே கான்ட்ராக்ட். ஏயும் பியும் தான் அது பொருந்தும். பி வாங்கினவர் சிக்கு கொடுத்துட்டாருன்னா சி என்ன சொல்லுவார்? ஏன்ட்ட சொல்லல, உன்ட்ட தானே சொன்னார், நான் இதில் வீடு கட்டுவேன் பாரு. அதே மாதிரி அந்த இடத்தோட ஒட்டி போகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் இடத்தோடையே போகுங்க மாதிரி ஒரு கண்டிஷன். ஒன்று சொல்லுது அந்த இடத்துக்கு இன்னும் கண்டிஷன் கொடுத்துருக்காரு, இடத்துல நீ செய்யக்கூடாது. இன்னொன்று உனக்கும் அவனுக்கும் தானே எனக்கு கான்ட்ராக்டு, எனக்கு அவனுக்கு கான்ட்ராக்டு, ரிலேஷன்ஷிப் இல்லைங்க. ரெண்டு கண்டிஷன். இது எப்படின்னா 1848 ஒரு கேஸு, டல்க் வெர்சஸ் மொக்ஸே அப்படிங்கிற கேஸு. இவர் நிறைய இடம் வச்சுருக்காரு, வச்சுட்டு ஒரு இடத்த கொடுத்தாரு, அந்த இடத்த நீ ஓப்பன் கிரவுண்டாக வச்சுக்கிடணும், அன்கவர்டு வித் பில்டிங் அப்படின்னு சொன்னார். அவன் வாங்கிட்டான். பின்னால் பல கை மாறி போயிட்டு ஒரு 40 வருஷம் கழித்து அடுத்து இன்னொருத்தன் வாங்கி கட்டிட்டு அது கெட்ட போகிறான். ஆனால் அவனுக்கு தெரியுது இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு, இருந்தாலும் அவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறான். அது செல்லாது. அந்த இடத்தோடைய அந்த கண்டிஷன் வந்திருக்கு, நீ தெரிஞ்சே வாங்கியிருக்க, அதனால் நீ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். இது ரூலை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருந்தது, காமன் லா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1925 லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேயே என்ன கொண்டு வந்துட்டாங்க, இப்படியெல்லாம் கண்டிஷன் இருக்கா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பின்னால் இப்படி கண்டிஷனுக்குன்னே தனியாக ஒரு ஆக்டே கொண்டு வந்துட்டாங்க. லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் கோவனன்ஸ் ஆக்ட் 1995 ஒரு ஆக்ட், அதில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த தீர்ப்போட பாதிப்பு அங்கே இல்லை, இப்போ அவங்க சட்டங்களை கொண்டு வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன, அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட செக்ஷன் 40 இருக்கு. அதே விஷயந்தான் இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 11 என்ன சொல்லியிருக்கோம், ப்ரொவைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் மேடு இன் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரிபக்னன்ட் டு தி இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட்
எதுக்காக ஒரு நிலத்தை கொடுத்தியோ அதுக்கு எதிர்மறையான ஒரு கண்டிஷனை போட்டேன்னா அந்த கண்டிஷன் செல்லாது, கண்டிஷன் இல்லாத மாதிரியே நீங்கள் வச்சுக்கிடலாங்கிறத செக்ஷன் 11 சொல்லுவாங்க. ஆனால் அதே இதில் செக்யூரிங் பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி ரிமைனிங் ப்ராப்பர்ட்டின்னா ஏற்றுக்கலான்னு செக்ஷன் 11 ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்தையும் கொடுத்து நீ இதை செய்யாதப்பான்னு சொன்னால் அதனால் அது பக்கத்தில் இடம் அவருக்கு ரிமைனிங் இடத்துக்கு வசதியாக இருக்குன்னா அது செய்யலாம். ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்துல நீ ஃபேக்ட்ரி போடாத, நீ ஒரு வீடை கட்டிக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஃபேக்ட்ரி போட்டால் அவரோட ரிமைனிங் இடத்தோட என்ஜாய்மெண்ட்டுக்கு பாதிப்பு வரும், அது செல்லும். அந்த மாதிரி பெனிஃபிஷியலாக இருந்தால் செல்லும் அப்படின்னு செக்ஷன் 11 சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் செக்ஷன் 41 வருது. When a negative covenant is imposed on one land for the beneficial enjoyment of another land. ஒரே ஆளுக்கு ஒரு இடம் இருக்குது, இன்னொரு இடம் இருக்குது, ஒரு இடத்த விற்கையில் அங்கே ஒரு நெகட்டிவ் கோவனண்ட் வச்சாருன்னா பைண்டிங் நாட் ஓன்லி ஆன் த ஒரிஜினல் பார்ட்டிஸ் பட் ஆல்சோ ஆன் சப்சக்வெண்ட் டிரான்ஸ்ஃபரிஸ். இதை தான் செக்ஷன் 40 ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன்? இது நெகட்டிவ் கோவனண்டாக இருக்கணும், பாசிட்டிவ் இல்லை. நெகட்டிவ்னா அதில் நீ வீடு கட்டாத, பாசிட்டிவ்னா இதில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ரோடு போட்டு அதை நீ மெயின்டைன் பண்ணணும். பாசிட்டிவ் கோவனண்ட் இல்லை, நெகட்டிவ் கோவனண்ட். அவரோட வேற ஒரு இடத்தோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நீ இதை செய்யாதன்னு கண்டிஷன் போட்டார்னா அது செல்லும். செல்லுறது மட்டுமில்லை, அவருக்கு மட்டுமில்லை, அவருக்கு பின்னால் வர எல்லா டிரான்ஸ்ஃபரீஸும் அதை அனுசரித்து தான் நடக்கணும், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். கண்டிஷன் மோர் பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட். சப்சக்வெண்ட் டிரான்ஸ்ஃபரீஸும் இதோட கட்டுப்பட்டு நடக்கணும். எப்போன்னு சொன்னால் அவருக்கு இந்த நோட்டீஸ் இருக்கணும், இது எப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சு பணம் கொடுத்து வாங்கியிருக்கணும். அல்லது அவர் கிராஜுவிட்டியஸ் டிரான்ஸ்ஃபரியாக இருக்கணும், நன்கொடையாக வாங்கினவர் கிஃப்டாக எழுதி வாங்கியிருந்தார்னா அவரும் ஒத்து போகணும். அப்போ சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபரியில் 2 விதமான ஆட்கள் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒத்து போகணும். கன்சிடரேஷனுக்கு வாங்கியிருக்கணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆள். மற்றவங்க கிராஜுவிட்டஸ் டிரான்ஸ்ஃபர், டோனர் கொடுத்துருக்காரு, டோனி வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒத்து போகணும். ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாமல் வாங்கிட்டாருன்னா அவர்கிட்ட போய் நான் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேனேன்னு கேட்க முடியாது. அவர் தெரியாமல் போச்சு, இப்படி கண்டிஷன் இருந்தால் நான் வாங்கியிருக்க மாட்டேனான்னு சொல்லுவார். அதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. கன்சிடரேஷன் கொடுத்து வாங்கியிருக்காரு, இந்த விஷயம் தெரியாமல் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு பொருந்தாது, மற்றவங்களுக்கு பொருந்துங்கிறத செக்ஷன் 40 ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லுவாங்க. நான் செகண்ட் பார்ட்டில் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனை பற்றி சொல்லுவாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அதில் கொஞ்சம் ஆப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஒரு பெனிஃபிட் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டே வேற ஒருத்தன் போய் அதில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டான்னா அந்த ஆள்கிட்ட போய் இவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், ஏயும் பியும் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கும் கான்ட்ராக்ட் போட்டாங்க. பி வாங்கணும், ஏ கொடுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டே சி போய் பி அண்ணன் 10 லட்சத்துக்காக வாங்குதான்னா நான் 10 தாரேன், கூட ஒரு 50,000 தாரேன்னு வாங்கி விற்றுட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ என்னன்னா சி தெரிஞ்சுக்கிட்டே வாங்கியிருக்கார், இதனால் பியோட பெனிஃபிட் பாதிக்கப்படும்னு தெரிஞ்சே வாங்கியிருக்கார். அங்கே போய் என்ன செய்யலாம், இவர் இந்த ஏட்ட கேட்க மாதிரி சீட்டையும் கேட்கலாம். இவருக்கு ஏ மேலே என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி சி மேலே, நீ இது செய்ததுனால நான் பாதிப்படைந்தேன், எனக்கு நஷ்டம் வேணும், நஷ்ட ஈடு வேணும்னு ஏட்ட கேட்க மாதிரி இவர் சீட்டையும் கேட்கலாம். இதைத்தான் 40 2வது பார்ட்டில் சொல்லும். இங்கேயும் கன்சிடரேஷன் இருக்கணும், அவர் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னே தெரிஞ்சு வாங்கியிருக்கணும், அல்லது ஒரு கிராஜுவிட்டஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிஃப்டாக இருக்கணும். இப்படியா இருந்தால் எழுதி கொடுத்தவர்கிட்ட கேட்க மாதிரியே எழுதி வாங்கினவன்ட்டையும் கேட்க முடியுங்கிறத செக்ஷன் 40 சொல்லுவாங்க. இப்படி சொல்லுறதுனால இவருக்கு அந்த சொத்து மேலே உரிமை வந்துட்டுன்னு இல்லை, ஒரு ஈக்குட்டபிள் ரைட் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கே தவிர உரிமை இருக்குன்னு சொல்ல முடியாது. செக்ஷன் 41 டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஆஸ்டென்சிபிள்னா என்ன? ஒரு அப்பரண்ட் சீமிங்லி, பார்த்து அந்த மாதிரி தெரியுது ஆனால் இல்லைன்னு.
இவர் ஓனர் மாதிரி தெரியுதாரு, ஆனால் இவர் ஓனர் இல்லை. அதை பற்றி சொல்லுது செக்ஷன் 41. Where a transfer made by an ostensible owner with the consent express implied of the real owner. வேற ஒரு ஆள் தான் ஓனர், ஆனால் இந்த ஆள் ஓனர் மாதிரி இருக்கான். அந்த ஆளும் சம்மதிச்சு ஆமாப்பா நீ ஓனர் தான், நீ எழுதி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உரிமை மாறி வந்துடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்தில் பினாமின்னு தனியாக ஆக்ட் இல்லை, அதனால் இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பினாமி டிரான்சாக்ஷனுக்காக வந்த இது. ஒருத்தர் உரிமை இருக்கு, அவருக்கு தான் உரிமை, ஆனால் எழுதி கொடுக்கறது வேற ஒரு ஆள். உரிமை உள்ளவர் கையை கட்டி நிற்காரு, அவர் ஆமாம் நீ எழுதி கொடுன்னு எக்ஸ்பிரஸாக அல்லது பை இம்ப்ளிகேஷன் ஆஸ்டென்சிபிள் ஓனர் வித் த கன்சென்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட், எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் கொடுக்காரு அல்லது இம்ப்ளைட் கன்சென்ட், அவர் தான் உண்மையான ஓனர், எழுதி கொடுக்கறது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அந்த எழுதி கொடுக்கறது செல்லும் அப்படிங்கிறத சில கண்டிஷன் சொல்லுவாங்க. The transfer shall not be voidable on the ground that transfer was not authorized. அவனுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு உரிமை இல்லை, நான் தான் உண்மையான ஓனர்னு நீ பின்னால் வந்து சொல்லாத. அதுக்கு என்ன கண்டிஷன்? இது எழுதி கொடுத்தது வித் கன்சென்ட் இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிரஸ் ஆஃப் த ரியல் ஓனர் கண்டிஷன் கொடுத்துருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து கன்சிடரேஷனுக்காக இருக்கணும், கன்சிடரேஷன் பணம் கொடுத்து வாங்கியிருக்கணும். டிரான்ஸ்ஃபரி வந்து ரீசனபிள் என்கொயரி பண்ணியிருக்கணும். அவன் தான் ஓனரா, அவனை பார்த்து அப்படி தெரியலையே, உண்மையான ஓனர் யார், இதெல்லாம் அவர் விசாரிச்சது. ஆக்டட் இன் குட் ஃபெய்த், நல்ல நம்பிக்கையோட இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போய் வாங்கிடும். இப்படி இருந்தால் அந்த கான்ட்ராக்ட் வாய்டபுள் இல்லை, அது செல்லுங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. செக்ஷன் 41 ஆஸ்டென்சிபிள் செல்லர். அப்பரண்டாக ஒரு ஆள் செல்லர் மாதிரி இருக்கார், அவர்கிட்ட இருந்து இவங்க எழுதி வாங்குதாங்க. உண்மையான செல்லர் எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் அல்லது இம்ப்ளைடு கன்சென்ட் கொடுக்காரு, இவன் எழுதி வாங்குதான், இவன் வாங்கிட்டான், கன்சிடரேஷன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, இவன் தான் ரியல் ஓனர் இல்லைன்னு தெரியாமல் வாங்கிட்டாங்க, ரீசனபிள் என்கொயரி பண்ணாங்க, குட் ஃபெய்த்தில் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாங்கி கொடுத்தது செல்லும் அப்படின்னு. இப்போ இந்த ஆக்டுக்கு, இப்போ இந்த செக்ஷனுக்கு பெரிய மதிப்பில்லை. ஏன்னு சொன்னால் பினாமி ஆக்ட் வந்துட்டு, பினாமி ஆக்டில் செக்ஷன் 2 என்னன்னு சொன்னால் யார் பினாமின்னு செக்ஷன் 2 சொல்லிடுறாங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கன்சிடரேஷன் வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து போனால் அது பினாமி. எழுதி வாங்குறது வீட்டில் இருக்க டிரைவர் பேரில், பணம் கொடுக்குறது முதலாளி, அது பினாமி. இதுதான் செக்ஷன் 2 கன்சிடரேஷன் பாசஸ் ஃப்ரம் அனதர் பர்சன். செக்ஷன் 3 நோ பர்சன் ஷால் என்டர் இன்டு எ பினாமி டிரான்சாக்ஷன். பினாமி டிரான்சாக்ஷனை செய்யக்கூடாதுங்கிறத செக்ஷன் 3 சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆஸ்டென்சிபிள் ஓனருங்கவர் அங்கே வரல. இது எப்படி பினாமின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வள்ளியம்மாள் வெர்சஸ் சுப்பிரமணியன் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸில் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எங்கேருந்து பணம் வருதுன்னு பாரு, யார் கையில் சொத்து இருக்குன்னு பாரு, என்ன மோட்டிவ்னு பாரு, பார்ட்டிஸோட ரிலேஷன்ஷிப் என்ன, டைட்டில் டீட்ஸ் யார் கையில் இருக்குது, அவங்க விற்கிறதுக்கு முன்னால் பின்னால் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் ஃபார் கன்சிடரேஷன்லாம் வாரது சேலுக்கு தான், கன்சிடரேஷன் இருக்கணும். இப்போ கன்சிடரேஷன் இல்லையா, இந்த செக்ஷனே கிஃப்ட்டுக்கு செல்லாது அப்படின்னு. அடுத்த ஒரு கேஸு குர்பக் சிங் வெர்சஸ் நிக்கா சிங்குங்க கேஸில் யாரோட பொறுப்பு, நான் நல்லா விசாரித்தேன், இவன் தான் ஓனர்னு சொன்னாங்க, ஓனர் ரியல் ஓனர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குன்னா டிரான்ஸ்ஃபரி. ஏன்னா அவர் தான் பாதிக்கப்பட்டார், அவர் எழுதி வாங்கிட்டார். அப்போ அவர் தான் உள்ள ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்து, இல்லை இது கன்சென்ட் கொடுத்துருக்காரு, நான் பார்த்துருக்கேன், இது ப்ரூஃப் இருக்குது, நான் விசாரிச்சிருக்கேன், ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல வேண்டியது அவர் தான். 42 அடுத்த செக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் எ பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர். ஒன்று கொடுக்காரு, கொடுக்கும்போதே
ஏய் இதை கொடுத்துருக்கேன், இதை செய்தேன்னா இது உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிடுவேன். ஒரு தோட்டத்தை எழுதி கொடுக்காரு, தோட்டத்தை எழுதி கொடுக்கல, தோட்டத்தில் ஒரு மரத்தை வெட்டினாலும் உன்கிட்ட இருக்க சொத்தை நான் எழுதி வாங்கிடுவேன், திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுதார். அப்போ அங்கே என்ன, ட்ரான்ஸ்ஃபர் பை பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர். கிஃப்ட் கொடுக்கும்போதே கண்டிஷன் போட்டார், ரிவோகேஷன் கண்டிஷன். என்னைக்கு இவன் மரத்தை வெட்டினானோ அன்னைக்கு இந்த சொத்து இவனுக்கு இல்லைன்னு. அப்படி ஒரு சொத்து, அப்படி ஒரு சொத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காரு, அதே சொத்தை இன்னொரு ஆளுக்கு இது எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் என்னன்னா அது ரிவோகேஷன். எழுதி கொடுத்த ஆளுக்கு அதில் உரிமை இல்லை அப்படிங்கிற செக்ஷன் 42 சொல்லுவாங்க. அதே உதாரணம் சொல்லுவேன். மூத்த மகனுக்கு ஒரு சொத்தை கொடுத்தாரு, தோட்டத்தை கொடுத்தாரு. கொடுக்கும்போதே கண்டிஷன் வைக்காரு, தோட்டத்தில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது. அவன் தோட்டத்தில் கிடக்க மரத்தை வெட்டுதாங்க. அப்போ அது ரிவோகேஷன். இவர் ரிவோகேஷன் அது இது ஒன்றும் போகலை. இவர் அதே சொத்தை அப்படியே போய் அடுத்த நாள் 2வது மகனை கூப்பிட்டு அவனுக்கு கிஃப்டாக எழுதி கொடுத்துட்டார். அப்போ மகனுக்கு எழுதி கொடுத்தது ஒரு கிஃப்ட்டு, அங்கே ஒரு ரிவோகேஷன் கண்டிஷன் இருக்குது, நீ இதை செய்தேன்னா உனக்கு இந்த சொத்து இல்லைன்னு. அப்படி உள்ள ஒரு சொத்தை 2வது ஒரு ஆளுக்கு எழுதியாச்சுன்னா அப்போ அந்த சொத்து ரிவோகேஷன் ஆயிட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். அஸ் எ ரிவோகேஷன் ஆஃப் தி ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் பவர். அங்கே ரிவோகேஷன் என்ன பவர் எழுதியிருக்காரோ அந்த அளவுக்கு அது ரிவோக் ஆகிட்டு அப்படின்னு எடுத்துக்கிடணுங்கிறத செக்ஷன் 41 சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மூவல் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, கொடுக்கும்போதே ரிவோகேஷன் எழுதி வச்சுக்கிட்டாரு, இதுதான் கண்டிஷன்னு. சப்சக்வெண்ட் அதை வேற ஒரு கன்சிடரேஷனுக்காக வேற ஒரு ஆளுக்கு அதை விற்றுருந்தாரு அப்படின்னு சொன்னால் சச் ட்ரான்ஸ்ஃபர் வில் கெட் தி ஃபுல் பவர். 2வது விற்கும்போது கன்சிடரேஷனுக்காக விற்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.